வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 10 கெமிக்கல் பாண்டிங்ல நம்ம முக்கியமா டாபிக் பார்க்குறோம். என்ன அப்படின்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி ஒரு சில பேசிக் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கும். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஒரு படி மேலே ஸ்டெப்ஸ் மேலே இருக்கும். எப்படின்னா நைட்ரிக் ஆசிடோடைய லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரையணும். அவங்க பொதுவாக அப்படி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் என்னது நமக்கு HNO3 சரியாமா? ரைட். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஸ்கெலிட்டன் வரையணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நைட்ரஜனுக்கு கை எத்தனை? 3 கை தான். அப்போ என்ன பண்ணலாம், அதை சுற்றி 3 ஆக்சிஜனை போட்டுருங்க. ஹைட்ரஜனுக்கு ஒரு கை தான். அது ஏதாவது இந்த ஆக்சிஜன்ல ஏதாவது ஒரு என்ன பண்ணீங்க கொடுத்துக்கலாம். இங்கே போடலாமா சார்? நைட்ரஜன் மேலே போடலாமா சார்? போடக்கூடாது. ஏன்னா நைட்ரஜனுக்கு வேலன்சி 3 தான். 3 பேரோட என்ன பண்ணும், அது பாண்ட் பண்ணும். இந்த பேசிக் தெரிஞ்சா போது நீங்க ஈஸியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். சரி, நான் ஸ்கெலிட்டன் வரைஞ்சிட்டேன். இதோட வேலை முடியுதா? முடியல. அடுத்து என்னன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு கால்குலேட் பண்ணணும். ஹைட்ரஜன் 1 அப்ப என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. நைட்ரஜன் 7 அப்ப என்ன வரும் 2,5. ஆக்சிஜன் 8 எவ்வளவு வரும் 2,6. இப்போ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப 3 × 6 18 வரும். மொத்த எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 19, 24, 4 மிச்சம் 24. சரிங்களா? ரைட். இப்போ 24 வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம கையில இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். முதல்ல என்ன பண்ணணும், எல்லா ஆட்டத்தையும் என்ன பண்ணணும், ஒரு பாண்ட் போட்டு கனெக்ட் பண்ணணும். பாருங்க, கனெக்ட் பண்றேன். எல்லாத்துக்கும் இடையில ஒரு பாண்ட் சார் போட்டேன். ரைட். இப்போ இந்த பாண்ட் போட்டதை எத்தனை எலக்ட்ரான் போயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். 2, 4, 6, 8. அப்ப -8. மிச்சம் எவ்வளவு இருக்கு நமக்கு? 14 - 8 எவ்வளவு வருமா? 6, 1. 16 எலக்ட்ரான் நம்ம கையில இருக்கு. சரியா? இப்ப இந்த 16 எலக்ட்ரானை நம்ம இவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். எப்படி சார் கொடுக்கறது? அந்த ரூல் கீழவே சார் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஈஸியா நான் வச்சுக்கிறதுக்காக. இந்த ரிமைனிங் எலக்ட்ரான் எங்க பேர் பண்றோம் அப்படின்னா ஆக்டெட் வரணும். ஆனா யாருக்கு முதல் கொடுக்கணும் அப்படின்னா யாரு மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவோ அவன்கிட்ட கொடுங்க அப்படின்றாங்க. Nitrogen, oxygen. Which one is more electronegative? Very good ma. Oxygen is the more electronegative. இப்போ என்ன பண்ண போறேன், ஆக்டெட் ஃபுல் பண்ண போறேன். ஏன் இருக்குது மொத்தம் 16. அப்படி நான் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 முடிஞ்சு. நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சுட்டேன். புரியுதா? டிஸ்ட்ரிபியூட் முடிச்சதுக்கு அப்புறம் வேலை முடிஞ்சானா முடியல. இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா verify whether all the atoms satisfy octet rule. பாரு, எல்லாருக்கும் 8 வந்துருச்சா பாரு அப்படின்றாங்க. இவருக்கு 8, 2, 4, 6, 8. இவருக்கு 8, இவருக்கும் 8, 2, 4, 6, 8. ஹைட்ரஜன் என்னது? டூ 8. அவருக்கு 2 இருக்கு, போதுமானது. இப்ப யாரு மாடின்னு முழிக்கிறா அப்படின்னா நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா 2, 4, 6 எலக்ட்ரான் தான் சார் இருக்கு. அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெர்மினல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய லோன் பேரை பாண்ட் பேருக்கு கொண்டு வருவாங்க. இவங்களும் கொடுக்கலாம், இல்ல இவங்களும் கொடுக்கலாம். இவர் கொடுக்க முடியாது. ஏன்னா இவர் வந்து இவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். இவங்க 2 டெர்மினல் இருக்காங்களே. எனி ஒன் பர்சன் கிவ் த லோன் பேர் டு பாண்ட் பேர். அப்ப எப்படி மாறும் அப்படின்னா இங்க இருக்க லோன் பேர் இங்க வந்துருச்சு அப்படின்னா எப்படி மாறும் சார்? அழிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா நீங்க பென்சில்ல வரைஞ்சு பழகுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு அழிச்சிட்டு வரைய முடியும். அப்ப டபுள் பாண்ட் O. இப்ப கவனிங்க. 2, 4, 6, 8. 2, 4, 6, 8. இவங்களுக்கெல்லாம் ஆக்டெட் வந்துருச்சா? இதுதான் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபார் நைட்ரிக் ஆசிட். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.